தான் தோன்றித்தனமாக அறிவித்திருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வீற்றிருப்பதற்கு யார் காரணம் என்பதை நினைத்து பார்த்திருந்தால் இந்த நடவடிக்கை அவர் எடுத்திருக்க மாட்டார். இந்த ஈனத்தனமான காரியத்தை செய்ததன் மூலம் துரோகிகளின் வரிசையில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு முக்கிய இடம் கிடைத்திருக்கிறது. வரலாறு பல துரோகிகளை சந்தித்திருக்கிறது. இதுவும் ஒரு துரோகம். டிடிவி தினகரனுடைய நியமனம் செல்லாது கட்சியிலிருந்து விலக்கப்பட்ட ஒருவரை கட்சியில் சேர்த்து 5 ஆண்டுகள் ஆக வேண்டும் என்று இன்றைக்கு ஒரு புதிய விதியை சொல்லுகிறார்கள். 2012 டிசம்பர் 4ஆம் தேதி மதிமுகவில் இருந்து விலகி அதிமுகவில் சேர்ந்தவன் இந்த நாஞ்சில் சம்பத். கட்சியில் சேர்ந்த அன்றைக்கே கட்சியினுடைய கொள்கை பரப்பு துணை செயலாளர் பதவியை எனக்கு தந்தவர் அன்றைக்கு இருந்த முதல்வர் அம்மா அவர்கள். அப்போது இவர்கள் எங்கே போயிருந்தார்கள்? அப்போது இந்த விதி என்ன செத்து போய்விட்டதா? ஆகவே இவர்கள் ஏதோ எஜமானனுக்கு கட்டுப்பட்டிருக்கிற ஏவல்காரர்கள், எஜமானன் சொன்னதை நிறைவேற்றுகிறார்கள். இந்த எஜமானத்துவம் தமிழ்நாட்டில் எடுபடாது என்பதை வருகிற காலங்களில் நாங்கள் நிரூபிப்போம். இந்திய தேர்தல் ஆணையம் முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. பொதுச்செயலாளர் வழக்கு விஷயத்துல அவங்களா நியமிக்கப்பட்டவங்க துணை பொதுச்செயலாளர். இந்த சூழல்ல இப்ப இவங்க தனிப்பட்ட முறையில செல்லாதுங்கிறது எந்த விதத்துல சரியாக இல்லை. இது செல்லாது. இவர்களுடைய அறிவிப்பு எங்களை கொஞ்சமும் கட்டுப்படுத்தாது. அலைகடலின் ஆரவாரத்தை அண்டங்காக்கைகள் தடுத்து நிறுத்த முடியாது. அதிகாரம் இருக்கிறது என்கிற திமிரில் இவர்கள் இந்த காரியத்தை செய்கிறார்கள். இந்த தற்குறிகளை நாடு மன்னிக்காது. இப்போ நம்ம தினகரன் அவர்களுக்கு 37 எம்எல்ஏக்கள் ஆதரவு நேரடியாக பார்த்தாங்க. இப்ப இப்படி ஒரு செல்லாங்கிற அறிவிப்பு 37 எம்எல்ஏ நிலை இவங்களுக்கு நிலைப்பாடு என்ன? நீங்க தனித்து செயல்பட போறீங்களா? இதுக்கு அடுத்த கட்டமா உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன? அடுத்த கட்ட நகர்வு துணை பொதுச் செயலாளர் அறிவிப்பார். அதற்கு முன்னால் நான் சொல்லக்கூடாது.